हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे प्राथमिक बुक से पार्ट 5 आवो आइए। आवो அப்படின்னா கம்னா அர்த்தம், ஆயியே அப்படின்னாலும் கம் தான் அர்த்தம். பட் ஆவோ அப்படின்னா நம்ம சின்ன பசங்களை வா அப்படின்னு கூப்பிட்றது, ஆயியே அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸோட பெரியவங்களை கூப்பிட்றது. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். கணேஷ் தும் யஹா ஆவோ. கணேஷ் நீ இங்கே வா. தும் அந்தர் ஆவோ. தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம். சரிங்களா, ஆப் அப்படின்னா நீங்கள்னு அர்த்தம். அப்போ தும்னு வந்தால் ஆவோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஆப் அப்படின்னு பேசுனா நீங்கள், ஆப் அப்படின்னா நீங்கள், நீங்கள் அப்படின்னா நீங்கள் வாங்க. ஆயியே, பேட்டியே, பிஜியே, குடிங்க, உட்காருங்க அப்படின்னு பெரியவங்களை ஒரு ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது. தும் அப்படின்னா நீ உட்காரு, நீ படி, அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா, தும் அந்தர் ஆவோ. நீ உள்ளே வா. அந்தர் மீன்ஸ் இன்சைட், உள்ளே. தும் அந்தர் ஆவோ. தும் பெஞ்ச் பர் பேட்டோ. நீ பெஞ்சின் மீது உட்காரு. தும் ஹிந்தி படோ. நீ ஹிந்தி படி. சுதா தும் பி ஆவோ. சுதா நீயும் கூட வா. சுதா தும் பி பேட்டோ. சுதா நீயும் கூட உட்காரு. தும் ஜமீன் பர் மத் பேட்டோ. மத் அப்படின்னா டோன்ட். சரிங்களா, நீ தரையின் மீது உட்கார வேண்டாம். தும் ஜமீன், ஜமீன் அப்படின்னா தரை, தரையின் மீது உட்கார வேண்டாம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். பண்டித் ஜி ஆயியே. பண்டித் ஜி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரியவங்கள, ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம், பண்டிதரையா. சரிங்களா, ஒரு ரெஸ்பான்ஸோடு கூப்பிட்றது பெரியவங்கள. பண்டித் ஜி ஆயியே. ஆயியே அப்படின்னா வாங்க. பண்டிதரையா வாருங்கள். ஆப் அந்தர் ஆயியே. நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் குர்சி பர் பேட்டியே. நாற்காலியின் மீது அமருங்கள். நீங்கள் நாற்காலியின் மீது அமருங்கள். பேட்டியே அப்படின்னா அமர். இதே ஒரு சின்னவனை சொல்லும்போது நீ நாற்காலியில் உட்காரு, பேட்டோ. இங்கே பார்த்தோமா, பேட்டோ அப்படின்னா உட்காரு அப்படின்னா. இதே இது பேட்டியே அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது பெரியவங்களை. ஆப் பெஞ்ச் பர் மத் பேட்டியே. நீங்கள் பெஞ்சின் மீது அமர வேண்டாம். டோன்ட். மத் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், டோன்ட், உட்கார வேண்டாம். நீங்கள் பெஞ்சின் மீது உட்கார வேண்டாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பிக்சர். சுதா தேக்கோ மேஜ் பர் கியா ஹே. சுதா பாரு, மேஜையின் மீது என்ன இருக்கிறது. மேஜ் பர் அக்பார் ஹே. அக்பார் மீன்ஸ் நியூஸ் பேப்பர். மேஜையின் மீது செய்தித்தாள் இருக்கிறது. அக்பார் யஹா லாவோ. அந்த செய்தித்தாளை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிதாஜி அக்பார் லீஜியே. அப்போ பிதாஜி அக்பார் எடுத்துக்கோ அப்படின்னா லே அப்படின்னா எடுன்னு அர்த்தம். அப்போ அது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சொல்கிறது. அப்போ பிதாஜி அக்பார் லீஜியே. அப்போ இந்த செய்தித்தாளை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது, லீஜியே. சரிங்களா, அது ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது. நெக்ஸ்ட், கோபு தும் ஷர்பத் பீவோ. தும் அப்படின்னா நீ. கோபு நீ சர்பத் குடி. சரியா, இதை ஒரு பெரியவங்கள சொல்கிறதா இருந்தால் பிஜிஏ அப்படின்னு வரும் இங்கே. சரிங்களா, சர்பத் பிஜிஏ அப்படின்னு வரும். இங்கே கோபு தும் சர்பத் பீவோ. அப்போ நீ சர்பத் குடி. சுரேஷ் புஸ்தக் ஹாத் மே லோ. சுரேஷ் புத்தகத்தை கையில் எடுத்துக்கோ. சுதா தும் படோ ஓர் லிகோ. சுதா நீ படி மற்றும் எழுது. சரியா, சாச்சாஜி ஆப் சீட்டி லிக்கியே. சாச்சாஜி அப்படின்னா இந்த இடத்துல மாமா, நீங்கள், ஆப் அப்படின்னா நீங்கள், சீட்டி மீன்ஸ் கடிதம், லெட்டர், லிக்கியே எழுதுங்கள். மாமா நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள். சரிங்களா, அடுத்து பண்டித் ஜி ஆயியே. பண்டிதரையா வாருங்கள். ஆப் ஃபல் லீஜியே. நீங்கள் பழம் எடுத்துக்கோங்க. ஆப் ஃபல் காயியே. நீங்கள் பழம் சாப்பிடுங்கள். யஹா கரம் தூத் ஹே. இங்கே ஒரு கரம் அப்படின்னா ஹாட், சூடான பால் இருக்குது. தூத் மீன்ஸ் மில்க்கு. ஒரு கரமான இது இருக்குது, என்னது, பால் இருக்கிறது. அப் தூத் பீஜியே. நீங்கள் பாலை குடியுங்கள். சரிங்களா, சுதா தேக்கோ. சுதா பாரு. வஹா கோன் ஹே. அங்கே யார் இருக்காங்க. வஹா ரவி ஹே. அங்கே ரவி இருக்கிறார். சரிங்களா, நெக்ஸ்ட், ரவி புஸ்தக் லோ और पढ़ो. ரவி புஸ்தகத்தை எடுத்துக்கோ
மற்றும் படி. சரிங்களா? ரவி புஸ்தக் லோ और पढ़ो. புஸ்தகத்தை எடுத்து படி அப்படின்னு சொல்கிற மாதிரி. பண்டித் ஜி आप फल खाइए और दूध पीजिए. பண்டிதரையா நீங்கள் பழத்தை எடுத்துக்கோங்க, பழம் சாப்பிடுங்கள். ஃபல் காயியே और மற்றும் பாலையும் குடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சுதா பேட்டோ और கீத் காவோ. சுதா உட்காரு மற்றும் பாடல் பாடு. கீத் அப்படின்னா பாடல், காவோ அப்படின்னா பாடுறது. சரிங்களா? கீத் அப்படின்னா சாங், கா அப்படின்னா காவோ அப்படின்னா சிங் பாடுறது. விமலா பேட்டோ और கீத் சுனோ. சுனோ அப்படின்னா என்னது? கேட்குறது. சரிங்களா? விமலா உட்காரு மற்றும் பாடல் கேளு. அந்த பாடலை கேட்குறது, கேளு அப்படிங்காங்க. பண்டிட்ஜி ஆப் பி கீத் சுனியே. பண்டிட்ஜி அப்படின்னா அவங்கள பெரியவங்கள ஆப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தும்ன வராது. பண்டிட்ஜிங்கிற போது பெரியவங்கள நம்ம எப்படி சொல்லணும்னா ஆப். ஆப் பி கீத் சுனியே. இங்கே சுனோன்னு வராது. சரிங்களா? அப்போது ஒரு சின்னவங்க நம்மளை விட சின்னவங்கள சொல்லும்போது தான் தும் அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்கள சொல்லும்போது ஆப் அப்படிங்கிறது சொல்லணும். பண்டிட்ஜி ஆப் பி கீத் சுனியே. நீங்களும் பாடலை கேளுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் விமலா அப் தும்பி காவோ. விமலா நீயும் இப்பொழுது. நவ். அப் அப்படின்னா இப்போ நீயும் கூட பாடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சப்தார்த்த மீனிங். கம் வா, இன்சைட் உள்ளே, சிட் உட்கார், ரீட் படி. சரி, ஹிந்தியில் இருக்கு, இதில் இருந்து பார்ப்போம். ஆ கம் வான்னு அர்த்தம். அந்தர் இன்சைடு உள்ளே, பேட் சிட் உட்கார், பட் ரீட் படி, மத் டோன்ட் கூடாது, தேக் சி பார், அக்பார் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள், லா பிரிங் கொண்டு வா, லே டேக் எடு, பி ட்ரிங்க் குடி, லிக் ரைட் எழுது, சிட்டி லெட்டர் கடிதம், ஃபல் ஃப்ரூட் பழம், கரம் ஹாட் சூடான, தூத் மில்க் பால், கா ஈட் சாப்பிடு, கீத் சாங் பாட்டு, கா சிங் பாடு, சுன் ஹியர் கேள், அப் நவ் இப்பொழுது. நெக்ஸ்ட் அபியாஸ். அபியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஓரிரு வரிகளில் விடை எழுதுக. சுதா தேக்கோ மேஜ் பர் கியா ஹே. சுதா பார் மேஜையின் மீது என்ன இருக்கிறது? மேஜ் பர் அக்பார் ஹே. மேஜையின் மீது செய்தித்தாள் இருக்கிறது. செகண்ட் கொஸ்டின். சுதா தேக்கோ வஹா கோன் ஹே. சுதா பாரு அங்கே யார் இருக்கிறாங்க? வஹா ரவி ஹே. அங்கே ரவி இருக்கிறார். மேஜ் பர் கியா ஹே. மேஜையின் மீது என்ன இருக்கிறது? மேஜ் பர் அக்பார் ஹே. மேஜையின் மீது செய்தித்தாள் இருக்கிறது. ஓகே, ஃபிர் மிலேங்கே. மீண்டும் சந்திப்போம். தன்யவாத்.